திரள் நிதி திருடன் நாம் தமிழர் கட்சி சீமான் அப்படின்னு பொதுவான பேச்சு சமூக வலைத்தளத்துல இருக்கும். அது அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. இப்ப அதை பத்தி பேசியிருக்காப்ல. அதை இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை போட்டுருங்க. உங்களுக்கு அண்ணன் திரள் நிதி திருடன் தானே அப்படின்னு உறுதியா தெரிஞ்சா கமெண்ட் போடுங்க. என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் திறநிதி திருடர்கள் அல்ல, பிளாக் டிக்கெட் வித்தவர்கள் எல்லாம் எங்களை பார்த்து விமர்சனம் செய்கிறார்கள். பிளாக் டிக்கெட் வித்தவன் ஜெயிச்சிட்டான், நீ தோத்துட்ட. ஓகே, அடுத்தது, அதுவும் பிளாக் டிக்கெட் வித்தானா இல்லையான்றது உனக்கு தெரியாது, நீ ஏன் அடிச்சு விடுறதுதான். ரெண்டாவது, திருநிதியை திருடுவர்கள் அல்ல நாங்கள், நாங்கள் வாக்கையும் மக்கள்கிட்டயே கேட்கிறோம், வலிமையும் மக்கள்கிட்டயே கேட்கிறோம். ஏன் மக்கள்கிட்ட போய் கேட்கிற? துட்டு ஏன் கேட்கிற? சரி, அந்த கட்சி காசை வச்சு என்ன பண்ண போறீங்க? டீ கூட குடிக்க மாட்டீங்கன்னு சொல்றீங்க. பச்சை பொய்ன்னு கேட்கும் போதே தெரியுது, பச்சை பொய்ன்னு கேட்கும் போதே தெரியுது. கடைசி வரை எப்படி அந்த பென்ஸுக்கார் நின்னுதுன்னு தெரியல. யாரோ கொண்டு நிறுத்திட்டாங்க வலுக்கட்டாயம்ன்றீங்க. வலுக்கட்டாயமா பென்ஸுக்காரை நிறுத்துற அளவுக்கு நம்ம என்ன ஃபேவர் பண்ணி கொடுத்துருக்கோம்? உங்களுக்கு மேல அன்பு, அப்படி என்ன அன்பு வந்துருச்சு? இந்த உலகத்துல திமுக இருக்க ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கூட தவிர ஒரு கதை வச்சிருப்பாங்க. சம்பந்தமே இல்லாம யாரு உங்களுக்கு அந்த அன்பை செலுத்தி வீட்டு வாடகை கட்டுறாங்க, இவ்வளவு பெரிய காரை வாங்கி கொடுப்பாங்கன்றது எங்களுக்கு தெரியல. அந்த கட்சியில இருக்க ஒரு 4-5 பேர்களை தவிர வேற யார்கிட்டயுமே காசு புரள்ற மாதிரி தெரியல. அப்போனா காசு புரள்ற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல காசு உளுந்து நீங்க எல்லாம் அந்த காசை பகிர்ந்துக்கிறீங்களோ அப்படின்ற சந்தேகம் தான் மக்களுக்கு வருதே தவிர, உண்மையிலேயே நீங்க திரள் நிதியிலிருந்து தேநீர் கூட குடிக்காதவங்க மாதிரி தெரியல, திரள் நிதி திருடுறவங்க மாதிரி தான் தெரியுது. சந்தேகம் தான், உறுதியா சொல்லல. உறுதியா செஞ்சா தெரியுதுன்னு சொல்ல மாட்டோம். திரள் நிதி திருடன் சீமானு தான் சொல்லியிருப்பேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் மீட் another ஆக்கப்பூர்வமான கண்டென்ட்.